ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். இதான் நான் முதல் முறையாக ஆத்ம ஞான சபையில் பேசுறது. எப்பயுமே பக்தி சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்கு பயம் இருக்காது. ஆனால் இவர்கிட்ட பயமே கிடையாது. பயம் இல்லாத ஒருவருடைய புத்தகத்தை படித்து ஆத்ம ஞானத்தை பற்றி தெரியாத, அதை பற்றி பயந்து கொண்டிருந்த ஒரு பயந்தாங்குடி பேசுகிறேன். அதனால ஏதாவது தவறுகள் இருந்தால் முதலில் மன்னிக்கவும். குரு அப்படிங்கிறது எல்லாருமே பேசிட்டாங்க. முக்கியமான கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே புத்தகத்தில் இருக்கிற அவங்க அனுபவபூர்வமாக உணர்ந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த புக்கே ஒரு பயணம். அப்படிதான் நான் பார்த்தேன். இந்த புத்தகத்தை நான் வாங்கிட்டு போனவனையும் கொஞ்ச நாள் தூங்கிச்சு. உண்மையை சொல்லிடுது. எல்லா இடத்துலையுமே நிறைய புத்தகங்கள் அப்படி தான் வாங்குவோம். அதெல்லாம் அலமாரியில் இல்லை லைப்ரரியில் தூங்குவோம். எத்தனையோ புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அதெல்லாம் பக்தி பூர்வமான புத்தகங்களாக இருக்கும். இல்லை ஒரு புராணத்தை பற்றி, ஒரு கதையை பற்றி, கடவுளை பற்றி, உருவத்தை பற்றி சொல்கிறது எல்லாம் இருக்கும். நான் கடவுள் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த புத்தகம் உண்மையிலேயே கடவுளை எப்படி தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற புத்தகம். அப்படி வர புத்தகங்கள் மிக 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 குறையும். எல்லாமே ஒரு கடவுள் இப்படி இருக்காரு, நீ போய் கதவை தட்டினா கதவை திறந்து உடனே உனக்கு பலன் அப்படியே கொட்டிடுவாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் போதிக்கக்கூடிய புத்தகம் நிறைய இருக்கு. ஆனால் பாபாவே சொல்லியிருக்காரு. எல்லாருமே பாபா, நானும் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு பிடிச்சது பாபாவோட இது. எங்கிட்ட வர யாருமே ஞானத்தை கேட்கறது இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எல்லாருமே ஒரு லௌகீக சம்பந்தமான ஒரு தேடலோட தான் பாபாவோட முன்னாடி போய் நின்றுருக்காங்க. அவங்க அதை வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு, என்கிட்ட ஞானத்தை வேணும்னு யாரும் என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க ஒருவர் வந்தாலும் அந்த ஞானத்தை வாங்கக்கூடிய தகுதி நமக்கு வேணும். தகுதினா அது ஏழை பணக்காரன் அந்த மாதிரி தகுதியோ, இல்லை இனத்தினால் உள்ள தகுதியோ, அந்த தகுதி பற்றி கிடையாது. அந்த தகுதியை அடைவதற்கு நாம் எப்படி ஆன்மீக வழியில் நம்மை தயார் செய்து படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய தகுதி. அதுதான் நான் என்னை அறிதல். இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது. நான் இப்போ புத்தகத்தை படித்து அப்படியே தான் பேசுகிறேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் ப்ரிப்பரேஷனில் வரல. உண்மையிலே அது ஒரு தலைகணத்தினால் சத்தியமாக கிடையாது. என் மனசில் என்ன அனுபவிச்சேனோ அதை நான் அப்படியே பேசணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். இதை அழகாக முதலெடுத்தோடையுமே அவர் என்னோட அனுபவம் இது அப்படின்னு ஆரம்பிக்கல. முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குருனா என்னன்னு ஒரு 8 சாப்டருக்கு குருவை பற்றி மட்டுமே தான் பேசுகிறேன். பொதுவாக குரு, நான் இந்த குரு அந்த குருன்னு எங்கேயுமே அவர் அதை பிரகடனப்படுத்தலை. குருனா யார், குருவின் தன்மை என்ன, குருவை பற்றி மற்ற குருமார்கள் பேசியது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முதல்ல ஒரு 8 சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் 44வது அத்தியாயம் வரை அவர் பேசுறது என்ன அப்படின்னா, நான் குருவை தேடி போய் தனி ஆளா ஒரு தன்னந்தனி ஒருவனாக, அதாவது குருவை தேடுவது என்பது எப்படின்னா, ஒரு இருள் நிறைந்த காட்டுல, மிருகங்கள் நிறைந்த காட்டுல நடந்து போறதுக்கு சமம். அதோட ஃபைனல் டெஸ்டினேஷன் காட். இறைவனை அடைவது தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆனா இறைவனை அடைவதற்குரிய வழி அப்படிங்கிறது குரு. குரு இல்லாம நான் இறைவன்கிட்ட போறேன் அப்படின்னா, அந்த காலத்துல பண்ணினாங்க, தவம் பண்ணாங்க, அடயோகம்னாங்க, அந்த யோகம் இந்த யோகம் எல்லாம். அதெல்லாம் இப்ப பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. யாகம் ஹோமம், ஏன்னா இப்ப திரவியத்திலேயே புனிதம் இல்லை. அப்ப அந்த யாகம் ஹோமம் எந்த அளவுக்கு போகும் தெரியாது. ஸோ அந்த குருவை தேடி நாம் செல்லும் பாதையில் எவ்வளவு கடினமான பாதை அப்படிங்கும் பொழுது இறைவனை தேடி அதற்கு விளக்காக வருபவர் குரு. விளக்காக ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம வால்மீகி எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அவர் ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் அப்படின்னு. அவர் ஒரு குருவை அடைஞ்சு அந்த குரு சொன்ன ஒரு வார்த்தையை அப்படியே மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு அதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ணாதனால அவர் ஞானி ஆயிட்டார். கேட்கலாம், கர்மா இருக்கே, அப்போ அவன் கொலை பண்ணானே, அவன் கொள்ளை அடிச்சான், அவனுக்கு தண்டனை இல்லையான்னு. குருவோட வேலை என்னன்னா, உன்னை பக்குவப்படுத்துறது, உன்னை குடம் போடுறது, வைரக்கெல்லாம் மாத்துறது தான். அப்ப எப்படி அந்த இடத்துல கர்மா கழியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. 10 வருஷம் கழிய வேண்டிய கர்மா 10 நிமிடங்கள்ல கழிஞ்சிடும். அதற்கு குரு மிக 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 வசியம். அதனாலதான் அவரால் அவ்வளவு தப்பு காரியம் பண்ணினாலும் அந்த குருன்ற சொன்ன ஒரு வார்த்தையை பின்பற்றுதல். நேற்று ஒரு அழகான ஒரு வாசகம் ஒன்று போட்டிருந்தார், குருவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணி வச்சேன். சில விஷயங்களை மட்டும் நான் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை டெய்லி பார்க்கணும் அப்படின்னு தோணும்.
கடவுளை நம்ம கும்பிடுறோம் எல்லாம் பண்ணாலும் குரு வார்த்தையை பின்பற்றணும். குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து தேடுதல் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் அவன் தேடுவான். நம்ம தேடுதல் குறைஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ஒரு ஸ்டாக்னேட் ஆகி ஒரு இடத்துல இருந்துருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 45வது அத்தியாயத்திலிருந்து அவர் திருமணம்ன்ற ஒரு நல்ல இடத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குருவை தேடி எப்படி அங்கதான் அவருக்கு ஃபைனலைசேஷன் கிடைக்கும். அது ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. முதல்ல குருனா யாரு, குருவை நான் எப்படி தனியாக தேடினேன், பின்னர் இல்லறம் என்ற நல்லறத்தின் மூலமாக குருவை அடைந்தேன் முடிச்சிருப்பார். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஹைலைட் இட். ஸோ அதுக்கு வந்து அதுவுமே குருவோட அனுகிரகம். ஏன்னா எல்லா அமைவதும் குருவின் அனுகிரகம். ஏன்னா எப்பயுமே எனக்கு வந்து பக்தின்னு இருக்குமே விழிஞ்சு நான் குரு மேல எனக்கு எப்பயுமே ஒரு அபிரிவிதமான ஒரு பிரியம் இருக்கும். நான் கடவுளை கூட ஜாஸ்தி கும்பிட்டது கிடையாது. ஆனால் குரு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் நடுக்கமா இருக்கு. ஏன்னா இது பேசுறது வந்து நம்ம ஞானத்தை பற்றி பேசுறோம். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னு எல்லாருமே கடவுள் கோயிலுக்கு போகிறது இல்லை கடவுளை கும்பிடுறது கோயிலை சுற்றுறதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆன்மத்தை மிகைப்படுத்தி தேடுவது மட்டுமே ஆன்மீகம். அந்த ஆன்மாவை தேடுதல்ங்கிறதே இந்த செல்ஃப் ரியலைசேஷன், நான் என்பதை அறிவது தான். நிஜமா சொல்றேன், இன்னைக்கு எனக்கு நேற்று மத்தியானத்துக்கு தான் இதுக்கு இந்த ஆன்மீகத்துக்கு நான் எனக்கு மனசுக்கு தோணின ஒரு கருத்து. இதை நான் எதுவும் படிச்சுட்டோ எதுவுமே நான் சத்தியமா சொல்றேன். எனக்கு சத்தியமா சொல்லவே இல்லை. என் மனசில் திடீர்னு நேற்று தோணுச்சு. மத்தியானம் ஆஃபீஸ்லேருந்து நைட் ட்ரெயின் கிளம்பணும். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இந்த ஆன்மீகம் எல்லாருமே கடவுளை கும்பிடுறது, பக்தி செய்யறது, கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே தேவை. ஏன்னா அதெல்லாம் ஆரம்ப பள்ளி மாதிரி. டைரக்டா போய் ஞானத்தை அடைஞ்சேன் அப்படின்னு உட்கார முடியாது. அது கோடியில் ஒருத்தருக்கு தான். அது ஏன் இவர் எடுத்துக்க, நம்ம குரு எடுத்துக்க, அவர் வந்து எவ்வளவு கஷ்டம் 13லேருந்து 40 வயது வரை அவருக்கே டிராவல் தேவைப்படுது. அந்த ஆன்ம ஞானத்தை அடைவதற்கும் அந்த ஒரு பீரியட் இதுக்கும் அவர் போன ஜென்மத்தை முழுவையாக இருக்கும் பொழுது இதுதான் உனக்கு கடைசி ஜென்மம் என்று நிர்ணயிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட அவருக்கு அத்தனை வருடங்கள் பிடித்து பக்குவப்படுவதற்கு தேவை என்றால் நம்ம எப்படிப்பட்ட கர்மாக்களை செய்து இருக்கோம்னு தெரியாது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுதான் வால்மீகியை வந்து எக்ஸாம்பிளா சொல்றதுக்கு காரணம் தான். கர்மாக்கள் 1000 இருக்கட்டும், நான் போன ஜென்மத்தில் என்ன வாழ்ந்தேன், அது இந்த ஜென்மத்தில் என்ன தப்பு தேவையில்லை. இப்ப அதை எப்படி கிளென்சர் பண்ண முடியும், அதை தூய்மைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா அதுக்கு குரு வழியை நாடும். அதுக்கு எப்படி நான் குருவை தெரியும். விவேகானந்தர் கூட இவரோட பார்க்கும்போது எனக்கு விவேகானந்தரோட ஒரு வரலாறு ஞாபகம் வந்து, அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஃபைனல் டெஸ்டினேஷனை அடையறதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா he went to several gurus. பல குருமார்கள்ட்ட போயிட்டு பிடிக்காம வந்திருப்பாரு. சில சமயத்துல வந்து கொள்கைகள் பிடிக்காம வெளியில வந்திருப்பாரு. சில சமயத்துல அவருக்கு அந்த ஈர்ப்பு இல்லாம வெளியில வந்து, ஆனா ஒவ்வொரு இடத்துல வெளியில போகும்போது நீங்க கரெக்டா படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் யாரையும் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு வெளியில வந்திருப்பாரு. இப்ப இவர் வந்து ராமசாது அப்படிங்கிற ஒரு மகான்கிட்ட ஆரம்பிச்சு தீட்சா பெற்று கடைசியில வந்து சாய்நாதன் அப்படின்ற முடிகிற வரை பல விஷயங்களை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு சின்ன இது என்னன்னா, ஒவ்வொரு சாப்டர் 2 தடவை படிக்கக்கூடிய ஒரு எனக்கு கிடைச்சி. ஏன்னா ஒரு சாப்டர் முடிச்சு இன்னொரு சாப்டர் எனக்கு போக முடியலன்னா சில விஷயங்கள் எனக்கு புரியணும். மற்ற புத்தகத்தை கதை அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன்று எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, இல்லை நானே சின்ன வயசுல கேட்டிருப்பேன். ஆனால் இது கதை கிடையாது, இது அனுபவம். அனுபவங்கிறது வேற, கதைங்கிறது வேற. அனுபவத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணாதான் உணர முடியும். பக்தியை பண்ணி காட்டிடலாம், ஆனால் அந்த ஞானங்கிறத வந்து உணர்ந்து தான் காட்ட முடியும். அதை வந்து பேசியோ இல்லை வந்து அப்படியே நான் புத்தகங்களை போட்டோ காட்ட முடியாது. புத்தகங்கள் வழிகாட்டி அதை நான் எந்த அளவுக்கு கொண்டு போய் அதை நான் பிராக்டிஸ் பண்றேன் என் லைஃப்ல, அதான் பின்பற்றுதல் அப்படின்னு போட்டாரு. இப்போ குருவை தேடி அப்படியே அந்த புத்தகத்தை படிச்சேன் எனக்கு இன்னைக்கு ஓகே அப்படின்னா அது கிடையாது. அதை நான் பின்பற்றணும். அவரை மாதிரியே பின்பற்றணும்னா அவசியம் இல்லை. அந்த தேடுதல் இருக்கிறதுனால தான் அவருக்கு குரு கிடைச்சார். தேடுதல் எங்க நிற்கிறோ அப்ப அந்த இடத்த குரு வரது நின்றுடும். அந்த இடத்த அழகா அவர் சொல்லியிருப்பாரு, குரு ஒவ்வொரு முறையும் இவரை தேடிதான் வருவார். இவருக்கு தேடல் மட்டும்தான் இருக்கும். நான் குருவை பார்க்கணும் மட்டும்தான் இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு இடமா போய் குருவை பார்த்துக்க மாட்டாரு. ஆனா இவருக்கு தேடல் அதிகமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குரு வந்தார். எல்லாருமே ஒரு குரு தான். ஃபைனல் டெஸ்டினேஷன் பாப்பான்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு குரு தான். ஏன் தத்தாத்திரேயருக்கு 24 குரு, சின்ன புழு பூச்சி எல்லாருமே குருவா தான் பார்த்தார். ஆதி குருக்கே அப்படிங்கும் பொழுது நம்ம குருக்கும் அதே தான். இதுல மாற்று கருத்துங்கிறது கிடையாது. அதே தான் விவேகானந்தரோட வாழ்க்கையில் நடந்தது. கடைசியா அவர் அடைஞ்சது என்ன? பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னு ஞானத்தின் வழிகாட்டி. ஞானத்தை தேடுபவனுக்கு ஆரம்ப கல்வி. ஏன்னா இது கடல், ஞானம்ங்கிறது கடல்.
அது ஒரு நாள்ல வந்துடாது, பல ஜென்மங்கள் ஆகும். ஏன்னா அவரே பல ஜென்மங்களை கடந்து இந்த ஜென்மம் தான் கடைசி ஜென்மமாக ஞானத்தோடு முடியக்கூடியதுன்றதை அவர் கண்ட்ரோல் பண்றாரு. நமக்கு எத்தனை ஜென்மமும் அது தெரியாது, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப கொடுத்திருக்கிற இந்த பிறவியில நம்ம எப்படி ஞானத்தை தேட முடியும்? அதுக்காக கடவுள் கோயிலுக்கு போக வேண்டாமா, பக்தி அப்படி யாருமே சொல்லல. உன்னை அறிந்து நீ அதை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். எதையுமே தெரியாம செய்யறவரையும் அது ரிச்சுவல். இது இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எங்க அப்பாவை சொன்னாங்க, வழி வேண்டுதோர் சொன்னாங்க, மூதாதையர் சொன்னாங்கன்னு சொன்னா அது ரிச்சுவல். நான் ஏன்னு தெரிஞ்சுட்டு அதை பண்ணினா அது ரொம்ப பலன், அதுக்கு 2 மடங்கு பல மடங்கு. கடவுளை தேடுவதற்கு முன்னர் உன்னை அறிவதற்கு குரு தேவை. குரு தேவைங்கிறதுக்கு என்ன தான் தேடுதல். நீங்க அப்படியே அதை அப்படி சப்பா பண்ணி பார்த்தீங்கன்னா, கடவுளை தேடுவதற்கு உன்னை அறிய வேண்டும், உன்னை அறிய வேண்டும் என்றால் குரு வேண்டும், குரு வேண்டும் என்றால் உனக்கு தேடல் வேண்டும். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்க விருப்பப்படல.